என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இந்த கருப்பன் கைகூப்பி கெஞ்சி கேட்கிறேன். உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் நல்லதற்கா கெட்டதற்கா என்பதனை நீதான் முடிவு செய்ய வேண்டும். கருப்பன் எதையும் உன்னிடத்தில் வெளிச்சம் போட்டு காட்ட நினைக்கிறேன். இது எல்லாமும் எதை நடத்துகிறது என்பதனை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனிருந்து உனக்காக ஒன்றை உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பனினுடைய அன்பு உனக்கு எதை கொடுத்திருந்தாலும் அவை எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்காக உடனிருந்து நான் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார்த்தாயானால் நான் வருவதற்கான காரணம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும். தெய்வம் இருப்பது எப்பொழுதும் நீ அறிந்த உண்மை என்றால் தெய்வம் சொன்னபடி நடக்க வேண்டும் என்பதும் நீ அறிந்த உண்மையாக இருக்க வேண்டும். தெய்வம் சொல்கின்ற வார்த்தைகளை மதித்து நடக்க வேண்டும் என்பதும் நீ நன்கு புரிந்த உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா? எது நடந்தாலும் எவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்தாலும் நான் தொடர்வது போல இருக்குமா? கருப்பன் உன்னை தேடி வருவது போல இருக்குமா? கருப்பன் உனக்காக என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நான் உனக்கு சரியாக சொல்லித் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் இந்த நேரம் தெய்வத்தின் அருளோடும் ஆசிகளோடும் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பனுக்கு தான் விரும்பியது போல ஒவ்வொன்றையும் மனநிறைவோடு புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தன் பிள்ளைக்கு வந்து விட்டதா? கருப்பன் எதனால் உன்னை தேடி வருகிறேன் என்கின்ற புரிதல் உனக்கு வந்து விட்டதா என்பது நிச்சயமாக தெரிய வேண்டும். அது தெரிந்தால்தான் நான் உன்னை தேடி வரும் பொழுது உனக்கு நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று புரியும். இந்த கருப்பன் நான் கைகூப்பி கெஞ்சி கேட்டு ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் என்னவென்று சொல்ல முயற்சி செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். கருப்பன் அவ்வளவு எளிதில் எதையுமே உன்னிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதில்லை என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனுக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன் வாழ்க்கையில் ஒன்றை நடத்திவிட முடிவு செய்து விட்ட பிறகு அதிலிருந்து ஒருபோதும் நீ பின்வாங்கவும் கூடாது. நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை என்னவென்று கண்டிருக்கின்றேன். அது சரியா தவறா, அது உன் வாழ்க்கையில் நடப்பது நியாயம்தானா என்பதனை எல்லாம் நீ எனக்கு இப்பொழுது சொல்ல வேண்டும். வார்த்தைகளை முழுமையாக கேள். எதையுமே அறையும் குறையுமாக கேட்டு நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உணரக்கூடிய உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் யாரையும் எதையுமே நீ எதிர்பார்க்கவே கூடாது. காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் எந்த இடத்திலும் அதிகப்படியான உண்மையை வெளிப்படுத்தாதே. அதிகமாக பேசாமல் இருந்தாலே அடி வாங்க வேண்டிய நிலைமை வராது. நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் கையில் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வழிகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் யாரையும் நம்பாமல் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே எந்த இடத்திலும் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் இருந்தாலே நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும். முழுமையான சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஜோடி யார் தெரியுமா? சிரிப்பும் கண்ணீரும் தான். எதனால் கருப்பன் இப்படி சொல்கிறேன் என்று கேட்கிறாயா? இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வது கிடையாது. ஒருவேளை அப்படி இரண்டும் சந்தித்து விட்டது என்றால்
அதைவிட அழகான தருணம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. அப்படி ஒரு தருணம் ஆனந்த கண்ணீராக வெளிப்படும். அழ வைத்து பார்க்கிற மனிதர்களுக்கு மத்தியில் சிரிக்க வைப்பதும் சில மனிதர்களினுடைய நல்ல குணம்தான். தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களை ஒருவர் சிரிக்க வைத்து விட்டார் என்றால் அவர்கள் அந்த இடத்தில் பல புண்ணியங்களை தேடிக்கொள்கிறார்கள் என்பதனை மறக்கக்கூடாது. என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நமக்கிருக்கும் இந்த நேரங்களை நாம் சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே சிரிக்கும் போதே கண்ணீரும் வருவது சில அன்பான மனிதர்களினுடைய குணமல்லவா? அன்பு மனதை ஆளும் அன்புதான் சிரிக்கும் போது கண்ணீரோடு சேர்ந்து வரும் என்பதுதான் உண்மை. இது போன்ற நேரங்கள் எல்லாமும் உன்னை சரியாக உனக்கு கொண்டு வந்து சேர்க்கட்டும். மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் மட்டும்தான் இதை உணர முடியும். பொய்யான அன்பிற்கு காரணமும் கிடையாது, கண்ணீரும் கிடையாது. பொய்யான அன்பு எதையுமே உணராது என்பதைத்தான் கருப்பன் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த உலகத்தில் இது போன்ற ஒரு அன்பிற்காக நாம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த அன்பை நாம் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இதை தவிர்த்து விடக்கூடாது என்பதனை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனையிலும் ஆச்சரியங்கள் நடக்கிறதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கண்கூடாக கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருப்பது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இனி நடப்பதை நீ கொஞ்சமாக உணர்ந்து விட்டாயானால் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட உணர்த்தும். சுற்றி நடப்பது நல்லதா கெட்டதா, சூழ்ந்து வருவது நன்மையா தீமையா என்பதனை நிச்சயமாக உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதற்காகவெல்லாமோ நாம் ஏங்கி நின்றோமானால் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே நடக்காது. ஏக்கம் கொண்டு தவித்து அந்த ஏக்கத்தோடே இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் பெற முடியாமல் சென்றுவிட முடியாது. எது நடந்தாலும் அவை அத்தனையும் நம்மை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, இத்தனை நாளும் இந்த கருப்பன் உன்னை தொடர்கிறேனே, உனக்கு ஏதாவது ஒரு விஷயை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறதா? கருப்பன் உன்னை தேடி வரும் இந்த நேரம் உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை கட்டாயமாக புரிந்து கொள்ள முடிகிறதா? இதை எல்லாமுமே என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இதை எல்லாமுமே என்னுடைய குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும்படி உனக்கு வெற்றி என்பது கிடைக்கும்படி இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு அடுத்தடுத்த நேரங்களை நீ உன் வசமாக்கிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. பெரிதாக யாரிடமும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ வாழ்ந்த பொழுது உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக இருந்தது. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் இப்பொழுது எல்லாம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்துகின்றாய். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக அதை அவர்களால் ஒருபோதும் பூர்த்தி செய்ய முடிவது கிடையாது. அதனால் எதையுமே சரியாக புரிந்து கொண்டோமானால் அந்த இடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். என் குழந்தையே, கருப்பன் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார். அது உனக்கு என்ன சொல்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. கருப்பனின் அன்பு ஒன்றும் சர்வசாதாரணமான அன்பு அல்ல. கருப்பன் உனக்கு ஒன்றை சொல்லும் பொழுது அதை கவனமாக தெரிந்து கொள். வாழ்க்கையில் எப்பொழுதுமே இன்றிருக்கின்ற பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கை துணை என்ற ஒருவர்
நம்மோடு இருக்கும் பொழுது, அவர்கள் வாழ்க்கை முழுமைக்கும் நம்மோடு பயணிக்கக்கூடிய ஒரு உறவு எனும் பொழுது, எந்த இடத்திலும் அவர்களின் மனதை காயப்படுத்தவே கூடாது. நீ காயப்படுத்தினாயானால், அதனால் அவர்கள் காயமடைந்து விட்டார்களே ஆனால், உடனடியாக நீ நிச்சயமாக அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதே நேரம் அவர்கள் மனது காயப்படும்படி எந்த ஒரு வார்த்தைகளையும் சொல்லிவிடக்கூடாது என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும். கருப்பன் இருப்பதற்கு காரணம் இதுதானே? இந்த கருப்பன் உன்னை தொடர்வதற்கு காரணம் இதுதானே? கருப்பன் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், என் பிள்ளை எதையுமே நீ நினைத்து பதறக்கூடாது. எந்த விஷயத்தையும் யோசித்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. கருப்பனின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுப்பது போலத்தான் இனி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று நடத்தி தருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும்போது உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை மறக்காதே. கருப்பனுடன் இருக்கும்போது உனக்கு வெற்றியும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு எந்நாளும் எதையும் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் உனக்கு பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பனுக்கு வேண்டியது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்காக நான் பாடுபட்டு கொண்டு உனக்கான வாழ்க்கை துணையென்று ஒருவரை தேர்ந்தெடுத்து கொடுத்து விட்ட பிறகும் கூட அவர்களோடு எப்பொழுதும் தேவையில்லாத மனஸ்தாபம் கொண்டும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் கொண்டும் நீ இருக்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மனது ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு விதமான குழப்பம் அல்லது சந்தேகம் என்று உருவாகி விடுகிறது என்றால் அதை அவர்களிடம் நீ பேசி தீர்க்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அதை பிரச்சனைகளாக்க கூடாது. அதே நேரம் மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. எதையுமே இவர்களிடத்தில் இருந்து கேட்டு தெரிந்து கொள்ளாமல் நீயாகவே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் நம்மை சுற்றி வரக்கூடிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம், எதுவும் இல்லாத இந்த நேரத்தில் நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். உடனிருந்து உனக்கு நான் ஒவ்வொன்றையும் உணர்த்தி சொல்கிறேன். வாழ்க்கை துணை என்பது வாழ்க்கை முழுமைக்கும் பயணிக்கும் போது சில இடங்களில் உன்னால் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்களே ஆனால் அதனை எப்பொழுதுமே அவர்கள் மறந்து விடுவது கிடையாது. தேவையில்லாமல் எந்த நிலையிலும் அதை பற்றியே யோசித்து யோசித்து மனம் கலக்கமடைந்து கொண்டிருப்பார்கள். அதையே நினைத்து நினைத்து முழுமையாக வேதனையில் நின்று கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும் பொழுது, இப்படிப்பட்ட நேரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றையும் உனக்கு உணர்த்தி சொல்லும் பொழுது எல்லா விஷயங்களையும் சரியாக உன்னால் உணர்த்திட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா? உன்னை தேடி வருகின்ற உறவுகளை எந்த நேரத்திலும் நாம் விட்டுவிடக்கூடாது என்றுதானே கருப்பன் சொல்கின்றேன். உன்னை தேடி வருகின்ற இந்த உறவுகளுக்கு, அதாவது உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையாக இருக்கின்ற இந்த உறவுகளுக்கு எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ நிச்சயமான மதிப்பினை கொடுக்க வேண்டும் என்றுதானே நான் சொல்கின்றேன். இதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். கருப்பன் சொல்லும் சொல்லில் உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடந்துவிடும். உன் துணைக்காக ஒரு முறை நீ இறங்கி நின்று அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு பேசிப்பார். நிச்சயமாக உன்னை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். உனக்குள் இருக்கின்ற உண்மையான எண்ணங்களும் நோக்கமும் என்னவென்று தெரிந்து கொள்வார்கள். இதே மனநிலையோடு, அதாவது கருப்பனிடம் பேசுவதற்கு முன்பாக இருந்த மனநிலையோடு, உன் துணையின் மீது கோபத்தோடு நீ நின்று கொண்டிருந்த அந்த மனநிலையோடு நீ நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். எல்லாவற்றிலும் மிகப்பெரிய வெற்றிகள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல துணை மட்டும் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் சரியாக கிடைத்து விட்டது என்றால்
அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை உணர்த்தி கொண்டே இருக்கும். நமக்காக இருப்பவர்களை நாம் எப்பொழுதும் காயப்படுத்தி விடவே கூடாது என்ற எண்ணம் நிச்சயமாக உனக்குள் இருக்கும் அல்லவா? அது போதும். இந்த எண்ணம் கொண்டு என் பிள்ளை, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும். நான் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கும். துணையின் மனதில் இருக்கின்ற விஷயங்களுக்கு எப்பொழுதுமே மதிப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், எதை பற்றி ஏசுகிறார்கள், எதை பற்றி மனதில் யோசிக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் நிச்சயமாக உன்னிடம் பதில் வேண்டும். அவர்கள் புலம்புகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள், கத்துகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதற்குரிய காரணம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய காரணம் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனுடன் இருக்கும் இந்த பொழுது உனக்கு எல்லா வெற்றியிலும் நீ நிச்சயமாக மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருந்தாயானால் அது உனக்கு சரியான வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? இனி நடப்பதை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள். உனக்கு நடப்பது எல்லாமும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? என் பிள்ளையே, என்னதான் நடக்கும், ஏதுதான் நடக்கும் என்று என் கருப்பன் நீ எப்பொழுதும் உணர்ந்து நின்றாலும் அவை ஒவ்வொன்றிலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த நேரமும் சந்தோஷம் பிறக்கும். அதே போல கிடைத்த வாழ்க்கை தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு நல்லபடியாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான எண்ணங்களும் தெளிவான சிந்தனைகளும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி எந்த இடத்திலும் உனக்கு வெற்றியும் உறுதிபட கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வெற்றி உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே உருவாகும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் என்றால் அது போதும். தெளிவான எண்ணங்களும் தெளிவான சிந்தனைகளும் உன்னை மேலும் மேலும் கவனமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அத்தனை விஷயங்களும் உனக்கு மாற்றத்தை கொடுக்கும். கருப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் மிகப்பெரிய திருப்பங்கள் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் நின்று உனக்கு எதையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் இனி எதையுமே நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத சிந்தனைகளோடு உன் வாழ்க்கையை நீயே அழித்து கொள்ளக்கூடாது. இவர்கள்தான் நம் துணை. இவர்களின் மனதை நோகடித்து விட்டு நாம் எங்கு செல்ல முடியும்? இவர்களை காயப்படுத்தி விட்டு இந்த வாழ்க்கையில் நாம் எந்த வெற்றியை காண முடியும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த நாளும் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் உன்னோடு இந்த கருப்பன் நான் வரக்கூடிய இந்த நேரத்தை நீ சரியாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நம்பிக்கையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் சொன்ன வார்த்தைகள் இனி உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து பதறாதே. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விட்டாலே அது போதும். கருப்பன் இருக்கிறேன், உன் வெற்றியை என்றும் என்றென்றும் உனக்கே என்று சொல்லிக் கொடுக்க. இந்த கருப்பன் நான் வருகிறேன் எப்பொழுதும் உனக்கான ஆச்சரியங்களை உனக்கு நடத்த. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற மற்ற உறவுகள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கை துணையை நீ இழந்து விடாதே. ஒருபோதும் இவர்களினுடைய அன்பை நீ விட்டு விடாதே.
நடப்பதையெல்லாம் சரியாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு வருவதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். கருப்பன் இருக்கும் இந்த மாற்றத்தை நீ உணர்ந்து கொண்டு நிச்சயமாக அதற்கான வெற்றியை நீ கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் சொல்வது எல்லாமும் உனக்கு நிறைவான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாததை எல்லாம் நினைத்து இனி நீ வருந்தக்கூடாது. உனக்கு தெளிவை கொடுக்கும் வாழ்க்கையை ஒருபோதும் விட்டுவிடவும் கூடாது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.